டிஎன்இஏ 2025 ரவுண்ட் 3 மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் கோயம்புத்தூரில் இருக்கிற கல்லூரிகளில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ரவுண்ட் 3க்கு எந்த அளவுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். டிஎன்இஏ 2025 ரவுண்ட் 2 ப்ராசஸில் முக்கியமான காலேஜஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் ஜீரோவாகி முடிஞ்சதுனால நமது மாணவர்கள் இமீடியட்டாக இசிஇ, ட்ரிபிள்இ மற்றும் இஎன்ஐ பிரான்ச்சஸை ரவுண்டு 2ல் லாக் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி முடிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் ரவுண்டு 3க்கு வேக்கன்சி பொசிஷனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இசிஇ மற்றும் அதற்கு சம்பந்தமான பிரான்ச்சஸுமே நிறைய சீட்ஸ் வேக்கண்ட்டாக இல்லை, எல்லாமே ஜீரோவாக தான் முடிஞ்சிருக்கு. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, டாக்டர் மகாலிங்கம் காலேஜ், ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ், இது எல்லாத்துலேயுமே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் as well as எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் விஎல்எஸ்ஐ ஓசியில் ஆரம்பித்து எம்பிசி வரைக்குமே ஜீரோவாக முடிஞ்சிருக்கு. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் மட்டும் 1-2 சீட்ஸ் இந்த டாப் காலேஜஸில் இன்னும் அவைலபிளாக இருக்குது ரவுண்டு 3 மாணவர்களுக்காக. டாப் காலேஜஸில் ஈஸி கிடைக்கலன்னா பரவாயில்ல, அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற காலேஜஸில் ஈஸி கிடைக்குமா அப்படின்னு நம்ம மாணவர்களை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த செகண்ட் லெவல் காலேஜஸ்லையுமே இசிஇ பிரான்ச், அதற்கு அடுத்தபடியாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச் கம்ப்ளீட்டாக நமது மாணவர்கள் ஃபில் பண்ணி முடிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிஐஇடின்னு சொல்கிறோம், கேஐடி கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், பொள்ளாச்சியில் இருக்கிற பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, தென் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, இந்த கல்லூரிகளிலுமே ஓசியில் ஆரம்பித்து எம்பிசி வரைக்குமே மெஜாரிட்டியான சீட்ஸ் நம்ம மாணவர்கள் ஃபில் பண்ணி ரவுண்டு 2ல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கி முடிச்சிருக்காங்க. இதற்கு சில காலேஜில் மட்டுமே பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஓசியில் 1 சீட் ட்ரிபிள்இ பிரான்ச்சில் வேக்கண்டாக இருக்குது, பிசியில் 6 சீட் வேக்கண்டாக இருக்குது, எம்பிசியில் 4 சீட் வேக்கண்டாக இருக்குது. அதே போல் ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் பிசியில் 3 சீட் வேக்கண்டாக இருக்குது, பிசிஎம்மில் 2 சீட், எம்பிசியில் 5 சீட் வேக்கண்டாக இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் 1, 2, 3 இந்த மாதிரி மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நாங்கள் இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற எல்லா காலேஜுமே அட்டானமஸ் வாங்கின காலேஜ். ஒரு 5 வருஷத்துக்குள்ளே அட்டானமஸ் வாங்கியிருக்கலாம், 3 வருஷத்துக்குள்ளே வாங்கியிருக்கலாம், கடந்த வருஷம் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கலாம். இந்த அட்டானமஸ் காலேஜஸ் மட்டும்தான் ரவுண்டு 3ல் நமக்கு அவைலபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதன் அடிப்படையில் ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ பிரான்ச் ஓசியில் 4 சீட், பிசியில் 5 சீட், எம்பிசியில் 4 சீட் வேக்கண்டாக இருக்குது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஓசியில் ஆரம்பித்து எம்பிசி வரைக்குமே கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடுச்சு. ஜேசிடி காலேஜில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிசியில் 1, எம்பிசியில் 4 மட்டும் வேக்கண்டாக இருக்குது. டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஓசியிலிருந்து எம்பிசி வரைக்கும் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் ஓசியில் 6 சீட், பிசியில் 6 சீட், பிசிஎம்மில் 1 சீட், எம்பிசியில் 5 சீட் வேக்கண்டாக இருக்குது. சரவணம்பட்டிக்கு பக்கத்தில் இருக்க கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இசிஇ பிரான்ச் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு அண்டர் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரிஸ். தென் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் மட்டும் பிசிஎம்மில் 2 சீட் வேக்கண்டாக இருக்குது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எஸ்ஆர்ஐடி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ பிரான்ச் ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசியில் காலி ஆகிடுச்சு. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையுமே ட்ரிபிள்இ பிரான்ச் ஓசியிலிருந்து எம்பிசி வரைக்கும் காலியாகி முடிஞ்சிருக்கு. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டியில் மட்டும் மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரவுண்டு 3க்கு அவைலபிளாக இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ட்ரிபிள்இ பிரான்ச் ஓசியில் ஆரம்பித்து எம்பிசி வரைக்கும் கம்ப்ளீட்டாக காலி ஆகிடுச்சு. பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இசிஇ பிரான்ச் பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 5 சீட்டு மட்டுமே வேக்கண்டாக இருக்குது. ஸ்ரீ ரங்கநாதர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் இசிஇ பிரான்ச் ஓசியில் 3 சீட்டும், பிசியில் 10 சீட்டும், பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 8 சீட்டும் வேக்கண்டாக இருக்குது. நெஹ்ரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையுமே ஓசியில் ஆரம்பித்து எம்பிசி வரைக்குமே ஃபில் ஆகி முடிஞ்சிருக்கு. கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் மட்டும் பிசியில் 9 சீட்டும்,
எம்பிசியில் 7 சீட்டும் வேக்கண்டாக இருக்குது. பெரியநாயக்கம்பாளையத்தில் இருக்கிற யுனைடெட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இசிஇ பிரான்ச் பிசியில் 9 சீட்டும், பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிசியில் 5 சீட்டும் வேக்கண்டாக இருக்குது. நெக்ரு குரூப்பில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓசியில் ஆரம்பித்து எம்பிசி வரைக்கும் ஃபுல்லாக காலியாகிடுச்சு. இந்த கல்லூரிகள் எல்லாமே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் ஒரு சீட்டில் ஆரம்பித்து 5 சீட்டு வரைக்கும் மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரவுண்டு 3க்கு அவைலபிளாக இருக்குங்க. அடுத்ததாக ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜில் இசிஇ பிரான்ச் பிசியில் 5, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 5 சீட் வேக்கண்டாக இருக்குது. ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இசிஇ பிரான்ச் பிசிஎம்மில் மட்டும் ஒரு சீட் வேக்கண்டாக இருக்குது. அட்டானமஸாக இருக்கிற பவர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் இசிஇ பிரான்ச் பிசியில் 9 சீட், பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 7 சீட் வேக்கண்டாக இருக்குது. அதே கல்லூரியில் ட்ரிபிள் பிரான்ச் ஓசியில் 5 சீட், பிசியில் 9 சீட், பிசிஎம்மில் 1 சீட், எம்பிசியில் 7 சீட் வேக்கண்டாக இருக்குது. ஆதித்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ட்ரிபிள் பிரான்ச் பிசியில் 8, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 7 சீட் வேக்கண்டாக இருக்குது. ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் ஓசியில் 8, பிசியில் 9, பிசிஎம்மில் 1, எம்பிசியில் 7 இருக்குது. காரமடையில் இருக்கிற ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் பிரான்ச் ஓசியில் 5 சீட், பிசியில் 11, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 10 சீட் வேக்கண்டாக இருக்குது. இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் இசிஇ பிரான்ச் ஓசியில் ஆரம்பித்து எம்பிசி வரைக்கும் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இந்த கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் ஒரு சீட்டில் ஆரம்பித்து 6 சீட் வரைக்கும் இன்னும் வேக்கன்சி 3rd ரவுண்டுக்கு இருக்குது. ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் இசிஇ பிரான்ச் பிசியில் 9, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 5 வேக்கன்சி இருக்குது. ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் இசிஇ பிரான்ச் ஓசியிலிருந்து எம்பிசி வரைக்கும் மொத்தமாக காலி ஆயிடுச்சு. அதே போல் விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸில் ட்ரிபிள் பிரான்ச் பிசிஎம்மில் 1 சீட்டும், எம்பிஎஸ்சியில் 8 சீட்டு மட்டும் வேக்கன்சி இருக்குது. ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸில் இசிஇ பிரான்ச் பிசியில் 4, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 8 வேக்கண்டாக இருக்குது. இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இசிஇ ஓசியில் ஆரம்பித்து எம்பிசி வரைக்கும் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. அதே போல் எல்என்டி பைபாஸில் இருக்க ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் பிரான்ச் ஓசி டு எம்பிசி மொத்தமாக காலி. எகெயின் அதே கல்லூரியில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வித் விஎல்எஸ்சி டிசைன் ஸ்பெஷலைசேஷன் ஓசி டு எம்பிசி மொத்தமாக காலி. கதிர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிசியில் 7 சீட் வேக்கண்டாக இருக்குது, பிசிஎம்மில் 2 சீட் வேக்கண்டாக இருக்குது, எம்பிசியில் 9. இதற்கு அடுத்தபடியாக ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் இசிஇ பிரான்ச் எம்பிசியில் மட்டும் 3 சீட் இருக்குது. எஸ்என்எஸ் காலேஜ்லேயும் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேயும் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் இசிஇ பிரான்ச் ஓசி டு எம்பிசி கம்ப்ளீட்டாக காலி. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் பிசி 7 சீட்டும், பிசிஎம் 2 சீட்டும், எம்பிசி 13 சீட்டும் இசிஇ பிரான்ச்சில் வேக்கண்டாக இருக்குங்க. ஜான்சன்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ பிரான்ச் பிசியில் 8, பிசிஎம்மில் 2, எம்பிசியில் 9 சீட் வேக்கண்டாக இருக்குங்க. பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் காலேஜ்லையும் எல்என்டி பைபாஸ் ஸ்ரீ சக்தி காலேஜ்லையும் எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலையும் ட்ரிபிள் பிரான்ச் மற்றும் இசிஇ பிரான்ச் ஓசி டு எம்பிசி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸில் இசிஇ பிரான்ச்சில் பிசிஎம்மில் 4 சீட்டும், எம்பிசியில் 17 சீட்டு மட்டும் வேக்கண்டாக இருக்குது. இது போக இந்த அனைத்து கல்லூரிகளிலுமே எஸ்சி எஸ்சிஏ எஸ்டியில் நல்ல வேக்கன்சி இருக்குது. எஸ்பெஷலி எஸ்சி கேட்டகரி மாணவர்களுக்கு இந்த கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே இசிஇ மற்றும் ட்ரிபிள் பிரான்ச் 9 மினிமமில் ஆரம்பித்து மேக்சிமம் 24 சீட்டு வரைக்குமே அவைலபிளாக ரவுண்டு 3ல் இருக்குங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.